அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை துவக்கி வச்சார். அதில் அவர் பேசின விஷயம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு அவர் பேசுவாரா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினார். ஆனால் கிளியர் கட்டாக சூப்பராக பேசியிருந்தாப்புல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர் அட்டன் பண்ணுற கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இது. ஸோ எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதிர்கட்சியை லைட்டாக தொட்டார். அதுக்கப்புறம் கிளியராகவே டாப்பிக்கை மாற்றிட்டு இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம். அந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள், அதோடைய பட்ஜெட்டு, அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் இது வரைக்கும் யாரும் ட்ரோனை யூஸ் பண்ணி உமன் சேஃப்டியை ப்ரிஃபர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாப்புல, நம்ம என்ன தான் சிறப்பு திட்டங்கள் என்னென்ன தான் கொண்டு வந்தாலும் அவங்கவுங்க தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியப்படும் அப்படிங்கிற விஷயம் சொன்னார். உண்மையில் அது வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.